வணக்கம். டிஎன்பிஎஸ்சி திருப்புதல்ல நம்ம 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருந்து வினைமுற்று என்றால் என்னதான் பார்க்க போறோம். மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இத்தொடர்களில் எழுதினான், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர். வினைமுற்று 5 பால், 3 காலம், 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என இரு வகைப்படும். மலர்விழி எழுதினாள், அவ மலர்விழி எழுதி முடிச்சிட்டா, அத சொல்லுது. கண்ணன் பாடுகிறான், கண்ணன் பாடிக்கிட்டு இருக்கான், இனிமேலும் பாடுவான், நேத்தும் பாடுனான். மாடு மேயும், மாடு மேயும்.